السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى فمن أوفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان وقال أيضا وَلَكُمْ فِي الْقِصَاصِ حَيَاةٌ يَا أُولِي الْأَلْبَابِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு உன்னதமான மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். இஸ்லாம் என்று சொல்றது வெறும் கொள்கையும் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த மாதிரி வணக்கங்களும் அல்லாஹ் நம்புறது, மர்மையை நம்புறது மட்டுமல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்று சொன்னால் அது ஒரு முழு வாழ்க்கையிட ஒரு சட்ட கோர்வைதான். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது, இஸ்லாத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. இது நாடுகளினால், ஒரு நாட்டினால் அல்ல அரசர்களினால் அல்லது சர்வ தேசங்களினால் அமைக்கப்பட்ட சட்டம் அல்ல இஸ்லாமிய சட்டம். ஒரு நாட்டு மன்னனால் அமைக்கப்படக்கூடிய சட்டம் மாற்றப்படலாம், ஒரு அரசாங்கத்தால் அமைக்கக்கூடிய சட்டம் மாற்றப்படலாம், சர்வதேசம் அமைக்கக்கூடிய சட்டம் மாற்றப்படலாம். ஆனால் அல்லாஹுடைய சட்டத்தை மாற்ற முடியாது. அதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து பிரயோஜனமான விஷயங்களைத்தான் சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஷரியா என்று சொல்றதுக்கு சன்மார்க்கம் இது மனிதர்களுக்கு பொருத்தம் இல்லாத சட்டங்களை உள்ள அல்ல. இஸ்லாமிய முழு சட்ட கோர்வையும் மனித வர்க்கத்துக்கு பொருத்தமானதான். உலக வாழ்க்கை வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அந்நியர்களுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் நிம்மதியை, சந்தோஷத்தை, பாதுகாப்பை, சமாதானத்தை தேடித்தரக்கூடியதான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முழு அகிலத்துக்கும் ரஹ்மத்தாக, அருளாகத்தான் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத், இது முழு அகிலத்துக்கும் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றான். உலக மக்களுக்கு சிரமமாக கஷ்டமாக அல்ல. இன்றைக்கு மனிதர்கள் மடத்தனத்தின் காரணமாக, புத்தி குறைவின் காரணமாக ஷரியத்தை கொச்சைப்படுத்துகின்றார்கள். ஷரியத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளை அதை பற்றிய அறிவில்லாமல் இன்றைக்கு விமர்சிக்கின்றார்கள். இதனால இஸ்லாத்தை விட்டே அவர்கள் வெளியாகி விடுகின்றார்கள். முர்த்ததுகளாக, மதம் மாறினவர்களாக மாறுவார்கள். ஏன்? இஸ்லாமிய சட்டங்களை கொச்சைப்படுத்தினதனால், தவறாக கருதியதனால். இவர் அல்லாஹ்வை விட மார்க்கத்தை அதிகமாக அறிந்தவராக தன்னை கருதுகிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதன் அடிப்படையில் ஜினாயாத், குற்றங்களுக்குள்ள பரிகாரத்தையும் ஷரியத் சொல்லியிருக்கின்றது. குற்றங்களுடைய தண்டனைகளை மார்க்கம் நியமித்திருக்கின்றது. அது குர்ஆன், ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கென்றால் குற்றங்கள் ஒழிப்பதற்காக வேண்டி. இஸ்லாமிய ஷரியத் இன்னைக்கு சவுதி அரேபியா மட்டுமல்ல, முழு உலகத்திலே பின்பற்றப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு கொலை நடக்காது,
கொலை ஒளிந்துவிடும், விபச்சாரம் இல்லாமலாகும். இதே மாதிரி போதை மருந்துகள் கடத்துறது போன்ற பாவகரமான காரியங்கள் இல்லாமலாகும். களவு கொள்ளை இல்லாமலாகும். அதில் இருக்கக்கூடியது குறைந்துவிடும். இந்த சட்டங்கள் இன்றைக்கு மனிதாபிமானத்துக்கு மாற்றமானதாக கருதுவதன் காரணமாக அது விடப்படுகிறது. இதனால் இன்றைக்கு குற்றங்கள் மடிந்து கொண்டு போகுது. இஸ்லாம் அமைத்த சட்டம் இருக்கிறதே, இது தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை தான். ஒரு மனிதன் தவறிழைத்தான் என்றால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பாவத்தில் தவறுகளில் ஈடுபடுவதும் பாதுகாக்கப்படுவார்கள். ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான் என்றால் அவனை அதுக்கு பதிலாக கொலை செய்தால் கிசாஸ் என்ற அடிப்படையில் அவனுடைய கொலை நிரூபணமாகினால், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அவன் அதுக்கு பதிலாக கொலை செய்யப்பட வேண்டும். அந்த கொலையாளி கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தினர் மன்னித்தாலே தவிர, மன்னித்தார்கள் என்றால் அவர் மன்னிக்கப்படுவார். அப்படி இல்லை என்றால் அதுக்கு பாகமாக அவர் கொலை செய்யப்பட வேண்டும். இது அநியாயமாக தெரிகிறதா? அநியாயம் அல்ல. இந்த ஒரு கொலையின் மூலமாக இதற்கு பிறகு அநியாயமாக யாரும் கொலை செய்யப்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்டவர் கிசாஸ் அடிப்படையில் அவர் தண்டிக்கப்பட்டால், அவர் கொலை செய்யப்பட்டால் மறுமையுடைய பயங்கர வேதனையிட்டும் பாதுகாக்கப்படுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்றார், மன் கத்தல முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா. யார் ஒரு முஃமினை, ஒரு முஸ்லிமை அநியாயமாக கொலை செய்கின்றானோ, எந்த உரிமையும் இல்லாமல் கொலை செய்கிறானோ, எந்த உரிமை இல்லைண்டா அவன் முர்த்ததாகினா கொலை செய்யலாம், அல்ல இன்னும் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு அதுக்கான கொலை செய்யலாம். இது மாதிரி மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விதத்தில் கொலை செய்வார் என்றால் ஒருத்தரை, அதுக்கு பதில் என்ன? அதுக்கு என்ன தண்டனை? அவனுக்கு கூலி நரகந்தான். ஹாலிதன் ஃபீஹா, இல நிரந்தரமாக இருப்பான். வகதிபல்லாஹு அலைஹி வலஅனஹு, அல்லாஹ் அவன் மீது கோபப்படுகிறான், அல்லாஹ் அவனுக்கு சாபம் இடுகின்றான். அல்லாஹ்வுடைய லானத், சாபம் அவன் மீது உண்டாகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு வஅதலஹு அஸாபன் அலீமா, பயங்கரமான நோவினை தரக்கூடிய வேதனை வேற அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். ஆனா கிசாஸ் இருக்குது. இதுக்கு பதிலாக அந்த மனித உலகத்தில் கொலை செய்யப்பட்டால், மரண தண்டனை அவருக்கு அளிக்கப்பட்டால் அல்லாஹ் அவனை மன்னித்திடுறான். ஏன்னா மரண தண்டனை அளிப்பதற்கு முன்னாடி அவனுக்கு தௌபா இஸ்திக்ஃபார் செய்யப்படுது, அவனுடைய குற்றத்தை உணர்த்தப்படுது. கலிமா சொல்லித்தான் அவரை மரண தண்டனை அளிக்கின்றார்கள். அவன் நிரந்தர வேதனை விட்டு பாதுகாக்கப்படுகின்றான். பயங்கரமான தண்டனை, அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளாகாமல் பாதுகாக்கப்படுகின்றான். இதே மாதிரி ஒவ்வொரு குற்றங்களும், விபச்சாரம் பயங்கரமான பாவம். விபச்சாரத்தை மார்க்கம் அளிக்கிறதுக்கு லேசான வழியை காட்டிருக்குது. இனிமேல் இவ மட்டுமல்ல, யாருமே விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடாது என்ற விதத்தில் ஒரு தண்டனை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. திருமணம் முடிக்காதவர்கள் விபச்சாரம் செய்திருந்தால் அவர்கள் கல்லடித்துக் கொல்லப்பட வேண்டும், அவர்கள் 100 கசேர் அடிக்கப்பட வேண்டும், 1 வருஷம் நாடு கடத்தப்பட வேண்டும். திருமணம் முடிச்சிருந்தால் அதுக்கு பிறகும் அவர் மனைவியோட சேர்ந்தது பிறகு விபச்சாரம் செய்வான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதியற்றவன். 4 சாட்சிகள் மூலமா நிரூபணமாகுது, அல்லது அவரே ஒத்துக்கொள்கிறார் நான் விபச்சாரம் செய்தேன் என்று சொல்லி அவர் கல்லடிச்சு கொல்லப்பட வேண்டும். அதன் மூலமாக அவர் பரிசுத்தம் அடைகிறார். மர்மையில் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இங்க விபச்சாரம் செய்து ஒளிந்தொளிந்து வாழலாம், அல்ல பரிசுத்தவானாக வாழலாம். ஆனா மர்மையில அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பயங்கர நரகத்தில் வேதனைக்குள்ளாக்கப்படுவான். தௌபா இல்லாமல் மௌத்தாகினான் என்றால் அவன் நாசமாகிட்டான், நரகம் போகிறான். வல அஸாபுல் ஆখিরাতি அக்பர். உலக வாழ்க்கையில கல்லடிச்சு கொல்லப்படுறது என்பது பெரிய விஷயம் அல்ல, பெரிய தண்டனை அல்ல. கடுத்து வெட்டி அவரை மரண தண்டனை கொடுக்கப்படுறது பெரிய தண்டனை அல்ல சகோதரர்களே. வல அஸாபுல் ஆখিরাতি அக்பர். மறுமையுடைய தண்டனை வேதனை பயங்கரமானது. அங்க இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ செகண்டுடைய வேதனையை கூட கிடையாது இங்க கல்லடிச்சு கொல்லப்படுறது.
இங்கு கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுறதே, மரண தண்டனை அளிக்கப்படுறதே, அந்த மனிதன் அப்படி தண்டனை பெறாமல் மறுமைக்கு போவான் என்றால், நரகத்தில் நுழைக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டால் அங்கு ஒரு மைக்ரோ செகண்ட் கிடைக்கிற தண்டனை இதை விட பயங்கரமானதாக இருக்கும். எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கணும், காலிதம் ஃபீஹா, நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப கிசாஸ் ஜினாயாத்துடைய பாடத்தில் எத்தனை தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கோ, களவெடுத்தனுடைய கைவெட்டப்பட வேண்டும். இந்த தண்டனை இருக்கிறதை அவனை இனிமேல் களவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்காது. எத்தனையோ மக்கள் களவை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். சவுதி அரசாங்கம் தண்டனை வழங்குறதை ஒரு ரூமுக்குள்ள வச்சு அல்ல, பகிரங்கமாக ஜங்ஷன்ல நட் ரோட்ல வச்சு செய்யறாங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க. சில நேரத்தில் ஒளிபரப்பவும் செய்யறாங்க. இது நிறைய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். இந்த மாதிரி குற்றத்தில் நான் செய்யக்கூடாது, நான் செஞ்ச என்ன நிலைமை இதுதான், என்னுடைய கழுத்து வெட்டப்படும் என்ற ஒரு உணர்வு, பயம் உண்டாகுது. இதுவும் அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய நோக்கம். இதனால நிறைய மக்கள் இந்த பாவத்திட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். मुहतरम हज़रात, अल्लाह पाक दुनिया के खालिक हैं और दुनिया के लिए जो शरीयत अल्लाह ने मुकर्रर किया, जो कानून, ये निज़ाम ज़िंदगी है, पूरी इंसानियत के लिए बेहतरीन ज़िंदगी का रास्ता है, नमूना है ये शरीयत। ये सिर्फ इबादत का नाम नहीं है या सिर्फ कुछ इतिकादात, अकीदों का नाम नहीं है। नमाज, रोज़ा, ज़कात, हज यही इस्लाम है? नहीं। अल्लाह एक है, क़यामत है, नबियों आए हैं, ये इस पर ईमान लाना, ये सिर्फ इस्लाम नहीं है। इस्लाम जो शरीयत जहाँ जिसको कहा जाता है, ये पूरी ज़िंदगी का निज़ाम है। एक बच्चा पैदा होकर मरने तक और उसके बाद वाले बहुत से मसाइल, बहुत सी चीज़ों का हल शरीयत के अंदर है। इसके अंदर इबादत भी है, इतिकाद भी है, मुआशरात भी है, मुआमलात भी है, अखलाक भी है। इंसान की ज़िंदगी दूसरों के साथ कैसे करना वो भी है। सब कुछ इस्लाम ने सिखाया है। इसके अंदर एक बाब है जिनायात। जिनायात, इंसान अगर अल्लाह के शरीयत के खिलाफ अमल करता है, अल्लाह के हुक्म के खिलाफ वर्जी करता है, उसके लिए सज़ा भी अल्लाह की तरफ से, अल्लाह के नबी की तरफ से बनाया गया है। ये जो शरीयत है, ये इंसान का बनाया हुआ नहीं है या किसी हुकूमत का बनाया हुआ नहीं है या आलमी इंटरनेशनल लॉ नहीं है। वो बदल सकता है। इंसान का बनाया हुआ कानून कुछ अरसे तक नहीं चलेगा तो फिर छोड़ के दूसरा बदल देता है, या एक हुकूमत ने बनाई वो भी बदल सकती है, इंटरनेशनल कानून भी बदल सकता है, लेकिन अल्लाह का कानून शरीयत वो कभी बदल नहीं सकती। क्यों? वो मुकम्मल है, उसके अंदर कोई कमी नहीं है। अल्लाह पाक ने जो कानून बनाया वो क़यामत तक के लिए है, कुछ महदूद अरसे के लिए नहीं है। जब अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह ने रहमतुल लिल आलमीन बना के भेजा है, जो अल्लाह के नबी की जो शरीयत दी गई मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम पर, वो क़यामत तक के लिए है, वो कभी नहीं बदलेगी। इसके अंदर जो किसास हैं, किसी ने अगर किसी को कत्ल कर दिया है, उसके बदले में कत्ल किया जाएगा। अगर उसने इतराफ़ कर लिया या दलाइल से, सबूत से वो उसकी तायीद होगी इसने फलां को कत्ल किया है, तो उसको कत्ल किया जाएगा बदले में। अगर किसी ने चोरी की है, दलाइल से साबित हो गया, तो उसके हाथ को काटा जाएगा। अगर उसने जिना किया है, 4 ने गवाह दिया, गवाही दी, या उसने खुद एतराफ़ किया मैंने जिना किया हूँ, तो उस पर अगर उसने शादी नहीं किया है तो 100 कोड़े मारे जाएंगे। कुछ इमामों के राय इसके साथ हदीस में भी साबित है कि 1 साल अपने इलाके से, अपने मुल्क से उसको जलावत नहीं की जाएगी अगर उसने निकाह नहीं किया। अगर निकाह किया हुआ है फिर भी जिना करता है, तो फिर ये इस दुनिया के सरजमीन पर रहने के लिए लायक नहीं है। उसको संसार किया जाएगा, पत्थर से मार के उसको ख़त्म किया जाएगा। लेकिन यह हैवानियत नहीं है भाइयों। जो अल्लाह की तरफ से जो किसास है, ये पूरा एक इंसाफ है।
صرف اس شخص کے لیے نہیں ہے بلکہ پوری دنیا کے لیے. اگر شریعت پر صرف سعودی عربیہ نہیں ہے بلکہ پورے عالم کے ہر ملک ہر مملکت اگر اختیار کرے گی تو جنایات دنیا سے ختم ہو جائے گی یا اس کی تعداد کم ہوتی جائے گی. اس کے خلاف ورزی کرنے کی وجہ سے جنایات جو قصاص وغیرہ ہے اس کی چھوڑنے کی وجہ سے جنایات بڑھتی جا رہی ہیں. روز بروز قتل بڑھتا جا رہا ہے, چوری بڑھتی جا رہی ہیں اور زنا تو سر عام ہو رہا ہے. کیوں؟ اس کی سزا نہیں پوری ہوتی, اس وجہ سے گناہ بڑھتا جا رہا ہے. تو قصاص اگر کوئی قتل کرتا ہے, اس نے اعتراف کیا, دلائل سے ثابت ہو گیا, اگر مقتول کے اولیاء یعنی اس کے والدین اس کے جو ذمہ داران معاف نہیں کریں گے تو اس کو قصاصاً قتل کیا جائے گا, اس کے لیے سزا ہے. یہ جو سزا ہے اس سزا کے بغیر اگر مرے گا قیامت میں جو سزا ملے گا اس کے لیے سامنے کچھ بھی نہیں ہے. اس کے گردن کاٹا جائے, قتل کیا جائے, یہ آسان ہے قیامت کے عذاب کے سامنے. اللہ پاک کہتا ہے ومن قتل مؤمنا متعمدا فجزاؤہ جہنم خالدا فیہا, جس نے اگر کہ کوئی بھی مومن کو مسلمان کو جان بوجھ کے اگر مار دیتا ہے وہ ہمیشہ کے لیے جہنم میں رہے گا. کوئی معمولی بات نہیں ہے. وغضب اللہ علیہ ولعنہ وعد لہ عذابا علیما, اللہ پاک اس پہ ناراض ہوتا ہے, غصہ کرتا ہے اور لعنت بھیجتا ہے اور اس کے لیے سخت ترین عذاب اللہ پاک اس کے لیے تیار کر کے رکھا ہے. کیوں؟ ایک مسلمان کو قتل کیا. لیکن اسلامی حکومت نے اس کو پکڑ کے اگر سزا دی جاتی ہے قتل تو وہ معاف اللہ پاک کر دیتا ہے. کیوں؟ وہی اس کے لیے کفارہ بنتا ہے. اس وقت اسے توبہ بھی کرائی جاتی ہے. سعودی عربیہ کے اندر جو اس کے لیے سزا دی جاتی ہے سر عام سب کے سامنے, اس سے کیا ہوتا ہے, اس کی سزا پوری ہوتی ہے لیکن ہزاروں لوگ قتل سے بچتے ہیں. آئندہ کسی کی ہمت نہیں ہوگی. اگر حیوانیت اختیار کرے کہ کس کو قتل کرے گا وہ بھی مقتول ہوگا, اس کو بھی قتل کیا جائے گا. اس ذریعے قتل کی تعداد کم ہوتی جائے گی اور کل معدوم آخر میں تو معدوم ہی ہو جائے گی, یعنی پوری دنیا کے اندر نہیں سعودی عرب میں قتل ختم ہو جائے گی. تو یہ جو پوری دنیا میں ہونا چاہیے آج مسلمان کی بے وقوفی کی وجہ سے کسی کو اگر سزا دی جاتی ہے تو اس کے بارے میں علم بھی کچھ نہیں ہوتا شریعت کا, اس میں اپنی رائے پیش کرتا ہے. اس کے ذریعے وہ خود اسلام سے دور ہو جاتا ہے, کبھی مرتد بھی ہو جاتا ہے, اس کو پتہ نہیں چلتا. ಗಣ್ಯಮಿಕ್ಕ ಸಹೋದರರೇ ಪ್ರಿಯರೇ, இஸ்லாமிய தீர்ப்புகள் ஷரியத்தின் அடிப்படையில் சரியாக குர்ஆன் ஹதீஸுடைய பிரகாசத்தில் வழங்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு யாருக்கும் எந்த ஒரு வார்த்தையும் பேசுறதுக்கு உரிமை கிடையாது. அப்படி அவர்கள் அதில் கருத்து சொல்ல போனார்கள் என்றால் தனக்கே அறியாமல் தெரியாத திரு விஷயங்களை பேசி இஸ்லாத்தை விட்டு போய்விடுவார்கள். நாவினால் ஏற்படக்கூடிய பெரும் பாவங்கள் ஒன்றுதான் அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஷரியத்தில் அவங்களுக்கு தெரியாததை பேசுறது. இன்றைக்கு அந்நியர்களுடைய சூதாட்டம், அந்நியர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி, இன்றைக்கு முஸ்லீம்கள் இதில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் கமெண்ட்ஸ் எழுதுகிறார்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்கள். கிசாஸ்னா என்னன்னு தெரியாது, அந்த இடத்துல என்ன நடந்தது என்று தெரியாது, அந்த பெண் அந்த குழந்தையை கொலை செய்தாலா இல்லை என்பது தெரியாது. ஆனா இவர் இங்கே விளக்கம் சொல்றார். கொலை எவ்வாறு நிரூபணமாச்சு என்பது தெரியாது, இவர் இங்கே விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மீடியாக்கள் இன்றைக்கு தவறான கருத்துக்களை தான் இன்றைக்கு மக்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதை விளங்காமல் இன்றைக்கு முஸ்லீம்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்கள், எங்களுடைய நாட்டு சகோதரி இருக்கலாம், எந்த நாட்டு சகோதரியாக இருக்கலாம், இருந்தாலும் உண்மையில அந்த பெண் தவறு செய்திருந்தால் அதுக்கு கஃபாரா, மறுமையில பயங்கரமான தண்டனையை விட்டு பாதுகாக்கப்படுகிறாள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதை விட்டு பாதுகாக்கப்படுகிறாள். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் அவளுக்கு இறங்காமற்றும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவ்வாறு இல்லை என்றால் உண்மையில் அவள் தவறு செய்யலை. ஆனால் ஷரியத்துடைய தீர்ப்பிற்க சகோதரர்களே,
சவுதியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் நிறைய தப்பாக பேசுறாங்க. அவங்க வெளிநாட்டாக்கள் தவறு செஞ்சா தான் தண்டிக்கிறாங்க, சவுதிக்காரங்க தவறு செஞ்சா தண்டிக்கிறது இல்லைன்னு. இது மிகப்பெரிய தப்பான கருத்து. சென்ற வருஷம் மட்டும் 2012 கிட்டத்தட்ட 63 அல்லது 69 பேர் மரண தண்டனை அளிக்கப்பட்டார்கள். கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். தற்கொலை, அதாவது மரண தண்டனை. அது மரண தண்டனை என்பதை தூக்கில் போடுறதல்ல இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்டம் எல்லாருக்கும் விலை கொள்ள வேண்டும். மரண தண்டனை என்பதை கழுத்து வெட்டி அவருக்கு தண்டனை கொடுக்கிறதா. அவ்வாறு பகிரங்கமாக நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன் இது ரூமுக்குள்ள வச்சு செஞ்சா யாருக்கு என்ன தெரியும்? தவறு செய்யறவங்க செஞ்சுட்டே போவாங்களே. பகிரங்கமாக செய்யப்படும் போது நிறைய மக்கள் திருந்துவார்கள். விபச்சாரம் செய்தனுக்கு நடுரோட்டில் வச்சு அடித்தால் எத்தனையோ பேர் விபச்சாரத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். களவெடுத்தவன் கையை பகிரங்கமாக வெட்டும் பொழுதோ நிறைய மக்கள் அந்த பாவத்திட்டு பாதுகாக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஒளிஞ்சொழிஞ்சு தண்டனை அளிக்கிறல்ல இஸ்லாம். இது நிறைய மக்களை பாவத்திட்டு பாதுகாக்கக்கூடியது. அப்படியாக 63 அல்லது 69 சென்ற வருஷம் மட்டும் அளித்த மரண தண்டனையில் அதிகமானவர்கள் சவுதிக்காரவங்களுக்கு தான். சவுதியை சேர்ந்த அங்க பிறந்த மக்கள் கொலை செய்ததற்காண்டி கொல்லப்பட்டார்கள். கொலையில சம்பந்தப்பட்டதுக்காக வேண்டி. இது மாதிரி வேற வேற பாவங்கள் ஈடுபட்டிருந்தால் அதுக்காண்டி கொலை செய்யப்பட்ட மரண தண்டனைக்குள்ள தண்டனையாக இருந்தால். வெளிநாட்டுக்காரவங்க என்று சொன்ன ரொம்ப குறைவு. அதுல பாரபட்சம் கிடையாது. ஷரியத்துடைய விஷயத்துல சவுதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு தெரியாம இன்னைக்கு நாங்க எவ்வளவு மக்கள் இன்னைக்கு இதை பத்தி பேசி பேசி நாங்க இஸ்லாத்துக்கு தூரமாய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உனக்கு எதை பத்தி அறிவில்லை தலை போடாதே, வாயை திறக்காது. உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ அங்க இருந்தாயா? அவள் பால் குடிப்பாட்டும் போது நீ அங்க இருந்தாயா? குழந்தை பால் மிடறி மௌத்தாகிச்ச கழுத்து நடிச்ச அல்லாஹு ஆலம். எங்களுக்கு தெரியாது. வாய் திறக்க கூடாது. மீடியா சொல்றாங்களே, மீடியா யார் சொல்லி கொண்டிருக்கிறாங்க? இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு ஃபாசிக் தான் மீடியா. அல்லாஹ் சொல்ல, இன் ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின் ஃபதபையனு. ஈமான் கொண்ட மக்கள் உங்கள்கிட்ட ஒரு கெட்டவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தா நீங்க விளங்காத வரைக்கும் நீங்க பேசாதீங்க. அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அப்படி நீங்க தலையிட்டு சும்மா பேசினீங்கன்னு சொன்னால் அநியாயமாக யாரையும் பத்தி குறை சொல்லி நீங்க பாவியாக மாறுவீங்க, கை சேதப்படுவீங்க, இங்கிலாட்டி மறுமையில். அதனால உங்கள்கிட்ட யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபையின் ஃபதபையனு. விரிவு விலங்கல்லையா விட்டுட்டு வேலையை பாருங்க, தலையிடாதீங்க. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக இந்த காது, இந்த கண், இந்த காது, இந்த உள்ளம், இது அனைத்தும் கியாமத்து நாள் விசாரிக்கப்படும். நீ எவ்வாறு பேசினாய்? நீ கண்டாயா? காதில் விழுந்ததில் எப்படி சொல்லுவா? எனக்கு என்ன உரிமை இருக்குது? என்ன சகோதர பெரியார்களே, இன்னைக்கு ரிசானா நஃபீக்குடைய செய்திருக்குது. இன்னைக்கு நிறைய மக்களை முர்த்ததாக்கி கொண்டிருக்குது. ஏன் தெரியாம என்னத்தையோ பேசி கொண்டிருக்கிறாங்க, ஷரியத்தை கொச்சைப்படுத்துறாங்க. இதை அந்நியர்கள் பயன்படுத்தி கொண்டு போறாங்க. பரிதாபப்படுறது நல்லதுதான். அதுக்காக வேண்டி எங்களுக்கு தெரியாத விஷயத்துல நாங்க எப்படி பரிதாபப்பட்டு மார்க்கத்தை எப்படி கொச்சப்படுத்துறோம்? ஷரியத்துடைய எல்லைக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுக்கு மேல எங்களுக்கு தலையிடக்கூடாது. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை சரியா இல்லையா அல்லாஹுக்கு தான் தெரியும். நான் சொன்னனே, சரியான தீர்ப்பாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, என்னிடத்துல நீங்க வழக்கெடுத்துட்டு வாரீங்க, நான் விசாரிச்சு ஆதாரங்களை வச்சு தீர்ப்பு வழங்குறேன். ஒருவேளை நீங்க வாதாட்டத்தினால உங்களோட திறமையினால ஆதாரங்கள் உங்களுக்கு சார்பா கொண்டு வந்து உங்களுக்கு அதை எடுத்துக்கொண்டால் நரகத்துடைய துண்டை தான் எடுத்துக்கொள்கின்றார்கள். அப்படின்னா நான் வழங்குற தீர்ப்பு ஷரியத்துடைய தீர்ப்பு ஆதாரங்களை வைத்து, அது ஒருவேளை உங்களுக்கு சார்பாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அது சார்பல்ல. நீங்க தவறாக எடுத்துக்கொண்டால் நீங்க நஷ்டவாளி, நீங்க மாட்டிக்கொள்வீங்க. அதேதான் அந்த பெண்ணுடைய விஷயத்துல. அவருக்கு அளித்த மரண தண்டனை ஆதாரபூர்வமாக சரியானதா இருந்தா அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பு கஃபாராவாக இருக்கும். அவ்வாறு என்றால் அவர் ஷஹீத், அவர் பாவமறியாமல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் ஷஹீத். இன்னைக்கு நீங்க பேசி பேசி முர்தத் இஸ்லாத்துட்டு போயிடுறீங்க. நாங்க நஷ்டவாளி ஆகிறோம், அவர் நஷ்டவாளி அல்ல.
அதனால எங்களுக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது. பேசுறத ஷரியத்துக்குள்ளால் இருக்க வேண்டும். ஷரியத்துன்னு வந்துட்டா வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி, தலையிடக்கூடாது. இன்னைக்கு முழு உலகத்தில் இன்னைக்கு பரவலா பேசப்படுறது, அதிகமா இதுல மாட்டிக்கொண்டிருக்கிற யாரு? யாருடைய ஈமான் சரியில்லை அவங்க தான். ஷரியத்தை பத்தி யாருக்கு விளக்கம் இல்லை, அவங்க தான் மாட்டிக்கொள்றாங்க. ஷரியத்தை படிச்சவங்க, மார்க்கம் உள்ளவங்க, ஈமான்தாரிகள் இதுல தலையிட மாட்டாங்க, இதுல ஒதுங்கிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்ட நேரம் ஷரியத்துகளை மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வரும்பொழுது, நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி என்று சொன்னாங்க. யஹூதிகள் சிரிச்சாங்க, இந்த முகமதுக்கு என்ன பிடிச்சிட்டது, இவர் சுலைமான நபின்னு சொல்றாரு. சுலைமான் ஒரு சாஹிர், அவரோட காஃபிர், நவுதுபில்லா, அவர் காஃபிர், அவர் சூனியக்காரன், அவர் எப்படி இவங்க நபின்னு சொல்றாரு? ஏன்னா யஹூதிகள் அது வரைக்கும் சொல்லிக்கொண்டு வந்த வார்த்தை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர், அவர் ஒரு சூனியக்காரன். சூனியக்காரன் இஸ்லாத்துட்டு போயிடுவான். சவுதியில் சென்ற வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ஒரு சூனியக்காரன், சூடான சேர்ந்த சூனியக்காரனுக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்க. சூனிய சேரனுக்கு தண்டனை மரண தண்டனை தான், கழுத்து வெட்டப்பட வேண்டும். ஏன்? அவன் உம்மத்தில் பிளவுபடுத்துறவன், மக்கள் அநியாயம் செய்கிறவன். அதனால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. நீண்ட சம்பவம் சொல்றதுக்கு நேரம் போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா குஃபார்கள் இப்படி பேச தொடங்கின உடனே அல்லாஹ் ஆயத் இறக்கினான். வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர். சுலைமான் காஃபிர் அல்ல, மாறாக அந்த காலத்தில் இந்த மக்கள் சூனியம் செஞ்சு அவங்க தான் காஃபிர் ஆகினாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர் அல்ல, அவங்க சூனியக்காரர் அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்துக்கு கீழே ஜின்கள் அவங்க எழுதின ஒரு ஆசிஃப் என்ற ஒரு அவருடைய செக்ரட்டரி மாதிரி இருந்தாங்க. அவர்கிட்ட இவங்க வகை இறக்கப்பட்ட விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. அவர் எழுதுவார். எழுதி இந்த கிதாபை தன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே வச்சிருந்தாங்க. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஜின்கள் எடுத்து, அவங்க இருக்கும் வரைக்கும் யாருக்கு நெருங்க முடியல, வஃபாத்தானத்துக்கு பின்னாடி ஜின்கள் எடுத்து ஒவ்வொரு 2 வரைக்கும் நடுவுல சூனியமான ஷிருக்கான வார்த்தையை நிறைய எழுதினாங்க. அப்ப நல்ல விஷயத்துக்குள்ள சூனியங்கள் ஷிருக்கான வார்த்தையும் கலந்துட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானத்துக்கு பின்னாடி ஷைத்தான் அந்த மக்களுக்கு மத்தியில் வந்தான். வந்து சொன்னா, உங்களுக்கு தெரியுமா சுலைமான் எப்படி உங்களை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாரு, எப்படி காற்றுல பறந்தாரு, எப்படி ஜின்களை வசப்படுத்தினாரு என்று தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது, அவர் சூனியக்காரன், சூனியத்தை வச்சுதான் செஞ்சாரு. எப்படி நீங்க சொல்றீங்க? அவருடைய சிம்மாசனத்துக்கு கீழே பாருங்க, சூனியன் சம்பந்தப்பட்ட புக்குகள் இருக்கு, அதை வச்சுதான் அவர் சூனியம் செஞ்சு கொண்டிருந்தார். இடத்த காட்டி கொடுத்தான்னு தோண்டி பார்த்த உண்மையில அந்த புக்குகள் இருந்துச்சு. அதுல அவங்க எழுதினதல்ல, அதோடு சேர்த்து சூனியங்கள் இணைக்கப்பட்டிருந்தது. தஃப்சீர் இப்னு கஸீர்ல விரிவான ரிவாயத்திற்கு பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப அவங்க திணிக்கப்பட்டு மக்களுக்கு ஒப்படைச்சாங்க. பார்த்தாங்க, இது உண்மையில சூனியம், இதுல குஃப்ரான வார்த்தைகள் இருக்கு. சுலைமான் காஃபிர், நவுசுபில்லா, சூனியக்காரன் சொல்ல தொடங்கிட்டாங்க. இந்த பேச்சு இருக்குதே ரசூலுல்லாஹ் நபியாகும் வரைக்கும் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகுதான் மக்களுக்கு சொன்னதுக்கு பிறகு இந்த யஹூதிகள் இவ்வாறு சந்தேகத்தை கிளப்பினாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி தெளிவுபடுத்தினாங்க. நிறைய மக்கள் அதை பேசி பேசி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஏன் இந்த அறிவு இல்லாதனால வெறும் மேல்ரங்கமான அந்த மீடியா மாதிரி அந்த சில புக்களை பார்த்துட்டு. ஆனா சகோதரே பெரியார்களே, எந்த ஒரு அந்த காலத்துல நல்ல மக்கள் சாலிஹானவங்க வாய் மூடி இருந்தாங்க. எங்களுக்கு தெளிவில்லாம இருக்கு, உண்மையில பார்த்த ஆதாரங்கள் வித்தியாசமா தெரியுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியம் செஞ்ச மாதிரி தெரியுது. குஃப்ரான பேச்சுக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. என் ஆசிஃப் எழுதினார் என்ற விஷயமும் தெரிஞ்சிருந்துச்சு. அப்ப இது எப்படி வந்ததுண்டு அவங்க அதுக்கு பிறகு பேசல. நபியை பத்தி பேசினாங்க, ஏன் பாவி ஆகணும், மௌனமா இருந்துட்டாங்க. பேசினவங்க இஸ்லாத்துட்டு போயிட்டாங்க. அதனால இந்த விஷயம் இப்படித்தான் ஒரு பெரிய சோதனை. இன்னைக்கு நிறைய மக்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். பேசுறவங்க கவனமா பேசுங்க, வாய் மூடி இருக்க ரொம்ப நல்லது. ஏன் நாங்கள் அந்த இடத்துல சமூகம் அடிக்கல, என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. அமைதியா இருக்கிறவங்க மன்சக்கத்த சலிமை, யார் மௌனமா இருக்கிறாங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. மன்சமத்த நஜா, யார் மௌனமா இருக்கிறவங்க ஈடேற்றம் பெறுவாங்க. ஹதீஸ் இது. பேசுறவங்க தான் மாட்டிக்கொள்வாங்க. அதனால நாங்க யாருக்கும் சார்பா பேச தேவையில்லை. ஷரியத்துடைய சட்டம் என்று வந்தால் வாயை மூடுறது ரொம்ப நல்லது, தப்பித்துக் கொள்வோம். இல்லாட்டி நாங்க மாட்டிக்கொள்வோம். அந்த பெண் சொர்க்கத்தில் இருப்பா, நாங்க நரகத்துக்கு போக வேண்டி வந்துடும். எங்களோட அமல்கள் வீணாகிடும். ஒரு வார்த்தை மூலமாக பல வருடங்கள் நரகத்தில் போடப்படவும்
அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த விஷயத்தில் எல்லாரும் யாரும் தலையிடாம அமைதியாக இருக்கிற ரொம்ப நல்ல பெண்ணுக்காண்டி துவா செய்யறது. இதே மாதிரி இன்னும் பல ரிசானாக்கள் உருவாகாம பாதுகாக்கணும். அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் நாட்டில் அடிக்கடி பயான்கள் ஞாபகப்படுத்தப்படுது. சீதனத்தை ஒழிங்க, சீதனத்தை ஒழிங்க. சீதனம் வாங்கக்கூடிய ஆண்கள் இருக்க போய் அந்த பெண்கள் வெளிநாடுகளுக்கு போறாங்க. எத்தனை நாடுகள் இன்னைக்கு மக்கள் அவதிப்படுறாங்க. இதை ஒழிக்கணும். ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு ஆண்களாக ஆகணும். பெண்களை மாதிரி வெக்கம் கட்டவனாக சீதனம் வாங்குற பழக்கத்தை விட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் மாதிரி சம்பவங்கள் நடக்காது. இதெல்லாம் எத்தனையோ நடக்குதாங்க. இன்னைக்கு ஒரு திசானா இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜெயில வாடிக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அங்க அரபிகளுடைய தொல்லைக்குள்ளாக்கி கற்பவதியாகி கற்பத்தை கலைக்கிறவங்க வேற அமைப்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆண்கள் தான், சமுதாயம் தான் காரணம். இதை ஒழிக்கப்பட வேண்டும். இதே மாதிரி வறுமையில வாடக்கூடிய பெண்கள் இன்னைக்கு போறாங்கடா, வறுமையில வாடுறவங்களுக்கு உதவி செய்யணும். ஜக்காத்தை முழுமையாக கொடுக்கிறதோட சதக்காக்களின் மூலமாக கவனிக்கணும். அந்த வீடுகளுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செய்யணும். மோத்தாயனத்துக்கு பரவாயில்ல, மரண தண்டனைக்கு பிறகு அல்ல, முன்னாடியே செய்ய வேண்டிய விஷயம் அது. இவ்வாறு செய்வோம் என்றால் இதை மாதிரி பாவங்கள் உலகத்தில் நடக்காது. எனவே ஷரியத்தை சரியாக புரிய வேண்டும். புரியாட்டி அமைதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஈடேற்றம் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவர் ஆக்கியல்வானாக. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கும் மேலான உயர்ந்த சுருக்கத்தை நசீபாக்குவானாக. அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா ஆறுதல் அளித்து அந்த பெண் மூலமாக ஏற்பட்ட இழப்பை அல்லாஹ் தஆலா இதில் சிறந்த வழியில अल्लाह ताला पूर्ति से कुर्बाना है। इसलिए हजरात शरीयत के बाब के अंदर, शरीयत के बातों में बहुत से लोग अपने इल्म के बगैर दखल अंदाजी करते हैं। इससे अल्लाह पाक मना फरमाया। इसमें मैंने कहा किसास के बारे में, किसास ये नाइंसाफ़ी नहीं है, बल्कि जिनायात को, जुर्म को, गुनाहों को दुनिया से हटाने के लिए एक बड़ा जरिया है जो किसास। जिसने कत्ल किया उसको उसके दलाइल से साबित हो जाए उसको कत्ल किया जाए। सूली पे चढ़ाना यह किसास का नहीं है, शरीयत का हुक्म नहीं है। गर्दन काटना तलवार से यह शरीयत का हुक्म है। आज बहुत से लोग गलत समझते हैं कि सूली पे चढ़ाना चाहिए, नहीं, उससे खतरा कम है, यानी जो तकलीफ कम है इस पे तलवार से काटे जाने से। जान निकालना है उससे भी निकलेगा, लेकिन मुश्किल से। अल्लाह पाक सज़ा भी देना है और तकलीफ भी कम किया है, इसलिए हमें इस पर मानना है, हमें इसमें दखल नहीं करना। और जो अल्लाह पाक ने जो भी सज़ाएं मुकर्रर किया हर बात के लिए वो हमें मानना है। जादूगरों को भी शरीयत का हुक्म गर्दन काटा जाए। अगर सऊदी वालों ने पिछले साल या पिछले साल सूडानी एक साहिर जादूगर का गर्दन काट के सरेआम उसकी सजा दिए थे। ये शरीयत का हुक्म है, जितने भी देते। पिछले साल बहुत से लोग कहते हैं सऊदी वाले गैरों पर ज्यादा सजा देते हैं, अपनाओं को छोड़ देते हैं। ये सबसे बड़ा बेवकूफ़ी है। सच बात है कि सऊदी वाले ज्यादा सजा में मुब्तला है। वो कहते पिछले साल 2012 उसमें 63 या 69 लोगों को कत्ल का सजा दिया गया। उसमें अक्सर सऊदी वाले थे। सऊदी वाले जो जिसने मुजरिम जिसने कत्ल किया हो और दूसरे बड़ा जुर्म उसके गर्दन काटा गया है। बाहर के मुल्क वाले बहुत कम थे, लेकिन अक्सर लोग बेवकूफ़ी से कहते हैं सऊदी वाले ऐसा करते हैं। सऊदी में दूसरे गुनाह हो सकते हैं, इसमें कोई शक नहीं, लेकिन शरीयत के जो कानून होता है वो मजबूत है, उसमें कोई शक नहीं है। जो कुरान और हदीस को पेश करके वो अमल करते हैं, इस पे हमें मानना है। अभी एक श्रीलंका की औरत का सज़ा दी गई पिछले हफ्ता, उसमें काफ़ी लोग बेवकूफ़ी से बातें करते हैं, शरीयत पे ताना देते, इसके ज़रिए गैर फ़ायदा उठाते हैं। बुद्धिस्ट, हिंदू और क्रिश्चियन ये लोग उससे फ़ायदा उठा के मुसलमानों को हथियार बना के मुसलमानों की ज़ुबान से इस्लाम के ख़िलाफ़ बातें कराते हैं। आखिर वो औरत अगर उसके लिए सज़ा जो दी गई है वो अगर सही है तो फिर आखिरत के अजाब से बच जाएगी, कफ़ारा बनेगा। अगर सज़ा गलती से दी गई, शरीयत ने सही इसका फैसला किया जो दलाइल के सामने रखे, लेकिन जो दलाइल पेश किए गए वो अगर सही नहीं है, अल्लाह ही जानता है, फिर वो शहीद हो जाएगी। इसके जो सज़ा मिली नाइंसाफ़ वो शहादत है। दोनों हालत में वो बच गई,
لیکن ہم پھنس گئے۔ اگر ہم شریعت کے خلاف بات کریں گے تو حضور پاک صلی اللہ علیہ وسلم قضاء کے بارے میں، فیصلہ کے بارے میں فرمایا، آپ لوگ میرے پاس مقدمات لے کے آتے ہو، دلائل لے کے آتے ہو، میں اس دلائل کو سامنے رکھ کے میں فیصلہ کرتا ہوں۔ اگر آپ نے غلط فیصلہ لے لیا ہے دلائل پیش کر کے اپنے بات کی زور سے، یہ سمجھو آپ نے جہنم کا ٹکڑا اپنے فیصلہ کر کے لے لیا ہے۔ اللہ کے نبی خود فرما رہے ہیں، جس کے ساتھ وحی ہے، اللہ کی طرف سے رہبری ہے، وہ خود فرماتے ہیں کہ اگر آپ نے غلط دلائل پیش کر کے اپنے لیے یہ لے لیا ہے، کیونکہ یہ امت کے لیے ایک راستہ اللہ کے نبی نے دکھایا، فیصلہ ایسا کیا جاتا ہے، دلائل کو سامنے رکھ کے، ثبوت کو سامنے رکھ کے فیصلہ کریں گے۔ کبھی کسی نے غلط فائدہ اٹھایا، وہ جہنم کا ٹکڑا لے لیا ہے۔ اس لیے اس عورت کے بارے میں اگر غلط فیصلہ ہوا ہے، اس پہ اس کو سزا دی گئی، پھر وہ شہید ہو گئی تو وہ جنت میں چلی جائے گی۔ اگر سزا بھی ہے، اس نے گناہ کیا ہے تو پھر کفارہ ہے۔ آخرت کا عذاب میں نے کہا تھا کہ جہنم میں جائے گا اگر قتل کرنے والا، اس کے عذاب کے ایک مائکرو سیکنڈ کے عذاب کے سامنے یہ کچھ بھی نہیں ہے، اس کے گردن کاٹا جانا۔ کیوں؟ جہنم خالدن فیہا، ہمیشہ کے لیے جہنم میں رہنا پڑے گا۔ ایک ایک سیکنڈ دنیا کی ساری زندگی کے عذاب سے بھی سخت ترین ہے آخرت کا۔ ولا عذاب الآخرت اکبر، عذاب آخرت سخت ترین ہے، بہت بڑا ہے، اس کے سامنے کچھ بھی نہیں ہے۔ اس لیے ہمیں جس کا علم نہ ہو اس میں دخل انداز نہیں کرنا چاہیے۔ آج بہت سے مسلمان بت پرستی کے ذریعے اسلام سے نہیں نکلتا، بلکہ نا علمی کے ذریعے بات کر کے اسلام سے نکل جاتا ہے، مرتد بنتا جاتا ہے۔ جو زبان کے آفات میں سب سے سخت ترین آفات میں سے یہ بھی ہیں، ان تقولوا علی اللہ ما لا تعلمون، اللہ کے دین کے سلسلے میں، اللہ کے بارے میں، نبی کے بارے میں بلا علمی جہالت کے ساتھ باتیں کرنا، شریعت کے سلسلے میں دخل اندازی کرنا، یہ بہت بڑا گناہ ہے۔ اس سے بہت سے لوگ مرتد بنتے جاتے ہیں۔ نماز چھوڑنے سے کافر ہوتا یا نہیں، اس میں تو اختلاف ہے، لیکن شریعت کے بارے میں بات کر کے غلط بات کرتا ہے، شریعت کو معمولی سمجھتا ہے، وہ اسلام سے دور ہوتا ہے، وہ مرتد ہو جاتا ہے، کافر بنتا ہے، اس میں کوئی شک نہیں ہے۔ بہت سے لوگ اسے اسلام سے دور ہوتے جاتے ہیں۔ اللہ پاک کہتا ہے وَلَا تَقْفُ مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ إِنَّ السَّمْعَ وَالْبَصَرَ وَالْفُؤَادَ كُلُّ أُولَٰئِكَ عَنْهُ مسؤول۔ آپ ایسی بات مت کرو جس کا آپ کا علم نہ ہو، اس میں دخل اندازی مت کرو، منہ مت کھولو، دخل مت کرو۔ کیوں؟ ان السمع والبصر والفؤاد كل اولئک کان عنہ مسؤولا، یہ آنکھ، یہ کان اور یہ دل، اس کے بارے میں قیامت کے دن پوچھا جائے گا۔ یہ بہت بڑا گناہ ہے کہ علم کے بغیر دین کے بارے میں باتیں کرنا۔ اس سے مسلمان نمازی تو ہے لیکن شریعت سے نکل جاتا ہے بلا علم دین کے بارے میں بات کر کے۔ اس سے بچنا چاہیے۔ اللہ پاک مجھے بھی آپ کو بھی شریعت کے بارے میں صحیح سمجھ عطا فرمائے، اور شریعت کے اندر بلا علم دخل اندازی کرنے سے اللہ پاک ہمیں حفاظت فرمائے۔ وہ عورت اور جتنے بھی لوگ دنیا سے رخصت ہوئے ہیں، اللہ پاک ان کے گناہوں کو معاف فرمائے اور جنت میں اعلیٰ مقام عطا فرمائے، اور جن مر گیا ہے اس کے گھر والوں کا اللہ پاک بہترین، اللہ پاک اس کے لیے حفاظت اور ان کی مدد کی انتظام فرمائے۔ وآخر دعوانا